எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம முருங்கைக்கீரை தண்டு சூப்பு எப்படி வைப்பதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: 1 கப் முருங்கைக்கீரை தண்டு, 2 ஸ்பூன் சிறுபருப்பு, 1 வெங்காயம், 2 தக்காளி, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சீரகம், 3 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் கசகசா சோம்பு வறுத்து அரைத்த பவுடரு, 1 துண்டு இஞ்சி, 10 பல்லு பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை. ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சு 2 கப் தண்ணீர் ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணுங்க. அதில் சிறுபருப்பு, முருங்கைக்கீரை தண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி, மஞ்சத்தூள், சீரகம், 1 ஸ்பூன் எண்ணெய், கருவேப்பிலை போட்டு கொதிக்க விடுங்க. இரண்டு கப் தண்ணீர் ஊற்றிருக்கோம். அது 1 கப்பாக வரும் வரைக்கும் கொதிக்கணும். இப்போ சூப்பு ரெடி ஆகிடுச்சு. 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், அப்புறம் வறுத்து பொடி பண்ண அந்த கசகசா சோம்பு தூள் போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து இறக்கணும். இப்போ தாளிச்சிடலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சோம்பு போட்டு தாளித்து ஊற்றணும். சூப்பு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தூவி இறக்கிடணும். முருங்கைக்கீரை தண்டு சூப்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு பார்க்கணுன்னா இந்த வீடியோவை ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.